கூட்டணி கட்சின்றது தேர்தலுக்கு நேரத்தில் சேர்ந்து போகிறதே தவிர காலத்துக்கும் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது அல்ல. அதுவே கூட்டணி அல்ல. அது வந்து என்ன அடிமையாகவங்க அது கிடையாது. அது இல்லை எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு இவங்க புலம்புறதே வந்து இவங்களுக்கு இன்னும் கூட்டணினாலும் தெரியல, கட்சினா இவங்களுக்கு இப்போ திமுகவில் இருக்கிறவங்களுக்கு திமுக கொள்கையும் தெரியாது, லட்சியமும் தெரியாது, நடைமுறையும் தெரியாது, ஒரு இடமும் தெரியாது. ஏதோ ஆட்சி அதிகாரம் கிடைச்சது, அதனால் கொள்ளையடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சது, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணால் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர நியாயங்களோ அதுவோ ஒன்றுமே கிடையாது. இது திமுகவும் இல்லை. அண்ணாவோட முடிஞ்சு போச்சு திமுக. அதுக்கு பிறகு இருக்கிறது கருணாநிதி கட்சி. அதே மாதிரி இங்கே எம்ஜிஆரோட முடிச்சிடுச்சு அதிமுக. அதுக்கு பிறகு இருக்கிறது ஜெயலலிதா கட்சி. அவ்வளோதானே தவிர எம்ஜிஆர் வந்து இருந்தபோது சட்டமன்றத்திலே சொன்னார், நானோ எனக்கு வேண்டியவர்களோ யாரோ தமிழ்நாட்டிலோ வெளியிலையோ ஒரு அங்குலம் இடம் வாங்கிதாக நிரூபித்தால் நான் தூக்கில் பந்ததுக்கு தயார்னார். இப்போ இந்த அம்மா வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், 1000 5000 ஜோடி செருப்பு, பவுனு, வைரம் வைடூரியம், அது இது பங்களாக்கள், இதெல்லாம் எப்படிங்கேருந்து வந்தது இதுக்கு? அதனால் இதெல்லாம் கொள்ளடிச்சது. ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு 1000 ரூபா கொள்ளை வாங்கணுன்னா 1 லட்ச ரூபா நீ தானம் பண்ணால் தான் வரும். எவனுக்காச்சும் 1 லட்ச ரூபா கொடுத்த தானம் பண்ணி அதை பயன்படுத்தினா அவன் 1000 ரூபா லஞ்சம் கொடுப்பான். 1000மே இவங்ககிட்ட லட்சக்கணக்கான கோடிக்கு இருக்குது. இப்போ இவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது ஒன்று சொன்னார், இது இங்கே இருக்குது, அறிக்கையே இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, லஞ்சத்திலும் ஊழலிலும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும்னார். அதை விட இப்போ வந்து எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கடைசி பிச்சைக்காரன் கூட 2 கோடிக்கு சொத்து இருக்கும்.